சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். வணக்கம். செய்தி சுருக்கம். ஏவிஎம் சரவணன் மறைந்தார், சோகத்தில் மூழ்கிய திரையுலகம். திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் ஏவிஎம் நிறுவனத்தின் இயக்குநராக இருந்தவர் ஏவிஎம் சரவணன். இவர் தமிழக அரசின் கலைமாமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். வயது மூப்பு மற்றும் உடல்நல பிரச்சினையால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் சென்னை வடபழனியில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். அவருக்கு வயது 86. அவரது உடல் ஏவிஎம் ஸ்டுடியோவில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. திரையுலகினரும் அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இன்று மாலை 3 மணி அளவில் அவரது உடல் ஏவிஎம் ஸ்டுடியோ வளாகத்தில் அடக்கம் செய்யப்பட உள்ளது. அவரது மறைவுக்கு பல்வேறு தரப்பினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். ஏவிஎம் சரவணன் நேற்றுதான் தனது 85வது பிறந்த நாளை கொண்டாடினார். இன்று காலை அவரது உயிர் பிரிந்ததால் குடும்பத்தினரும் திரையுலகினரும் சோகத்தில் ஆழ்ந்தனர். ஏவிஎம் சரவணன் மறைவு, எடப்பாடி பழனிசாமி இரங்கல். தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த துயருற்றேன். ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் வாயிலாக அவர் தயாரித்த பல்வேறு வெற்றி திரைப்படங்கள் தமிழ் சினிமாவின் வணிகத்தையும் மதிப்பையும் உலகளவில் உயர்த்தியவை என்றால் அது மிகையாகாது. தமிழ் திரைத்துறையினரின் பேரன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய ஏவிஎம் சரவணனின் மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என பழனிசாமி கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரம், கோர்ட்டில் காரசார வாதம். கார்த்திகை தீப திருநாளையொட்டி நேற்று திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றியது கோயில் நிர்வாகம். கோர்ட் உத்தரவுப்படி தர்கா அருகே உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றவில்லை என்ற மனுதாரர் ராம ரவிக்குமார் மதுரை ஹைகோர்ட்டில் அவமதிப்பு வழக்கு தொடுத்தார். அதை விசாரித்த கோர்ட் 10 பேருடன் சென்று மனுதாரர் தீபத்தூணிலும் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும், பாதுகாப்புக்கு சிஐஎஸ்எஃப் வீரர்கள் செல்ல வேண்டும் என்ற பரபரப்பு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை அமல்படுத்துவதற்காக ராம ரவிக்குமார், இந்து அமைப்பினர், ஐஎஸ்எஃப் வீரர்கள் வந்தனர். ஆனால் திடீரென மதுரை கலெக்டர் அந்த பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பித்தார். இதற்கிடையே கோர்ட் அவமதிப்பு வழக்கை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடும் செய்தது. இந்த 2 காரணங்களையும் சுட்டிக்காட்டி நேற்று தீபத்தூணில் மனுதாரரை தீபம் ஏற்ற அனுமதிக்கவில்லை. இந்த நிலையில் தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு இன்று மதுரை ஹைகோர்ட் கிளையில் 2 நீதிபதிகள் அமர்வு முன்பு அவசர வழக்காக விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் பரபரப்பான வாதம் முன்வைக்கப்பட்டது. அதன் விவரம்: நீதிபதி GR சுவாமிநாதன் மனுதாரர் 10 நபர்களோடு சேர்ந்து தீபத்தூணில் தீபமேற்ற அனுமதி வழங்கினார். ஆனால் மனுதாரர் பெரும் கூட்டத்தோடு சென்று சட்ட ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்தியுள்ளார். அவர் மீதுதான் கோர்ட் அவமதிப்பு வழக்கு எடுக்க வேண்டும். பேரிகார்டுகள் உடைக்கப்பட்டன, போலீசார் தாக்கப்பட்டனர், மத பிரச்சினை ஏற்படும் நிலை உருவானது. தனி நீதிபதி உத்தரவால் திருப்பரங்குன்றத்தில் சமூக நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டது. ஹைகோர்ட் மதுரை கிளைக்கு பாதுகாப்பு வழங்குவதே சிஐஎஸ்எஃப் வேலை. அவர்களது அதிகாரம் கோர்ட் எல்லைக்குள் மட்டுமே உண்டு. அதை தாண்டி மனுதாரருக்கு பாதுகாப்பாக அவர்களை அனுப்பியது ஏற்புடையதல்ல. கோர்ட் அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு உகந்ததா என்பது முதலில் முடிவு செய்யப்பட வேண்டும். அதன் பின்னரே வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட வேண்டும். கோயில் நிர்வாகம் சார்பில் 100 ஆண்டுகளாக உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே தான் தீபம் ஏற்றப்படுகிறது. இதை உடனடியாக மாற்ற முடியுமா? 100 ஆண்டு பழமையான வழக்கத்தை மாற்ற ஒரு நொடியில் முடிவெடுக்கலாமா? ஒரு இடத்தில் ஒரு தீபம் தான் ஏற்ற வேண்டும், பல தீபங்கள் ஏற்ற முடியுமா? தர்கா தரப்பில் மேல்முறையீடு செய்ய போதிய கால அவகாசம் வழங்கவில்லை. 30 நாட்கள் மேல்முறையீடு செய்ய அவகாசம் இருந்தும் போதிய விளக்கம் அளிக்க வாய்ப்பு தரவில்லை. நீதிபதி சுவாமிநாதன் செயல்பாடு நீதித்துறை வரம்புக்கு அப்பாற்பட்டுள்ளது. அதிகார வரம்பை மீறி தனி நீதிபதி செயல்பட்டது துரதிருஷ்டவசமானது. எனவே அவர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசு தரப்பு வாதிட்டது. 144 தடை உத்தரவு ஏன் பிறப்பித்தீர்கள் என்று நீதிபதிகள் கேட்டபோது பதற்றமான சூழலை தணிக்கவே 144 தடை உத்தரவு பிறப்பித்ததாக அரசு தரப்பு சொன்னது. அரசு தரப்புக்கு பதிலளிக்கும் வகையில் மனுதாரர் ராம ரவிக்குமார் தரப்பு வாதத்தை முன்வைத்தது. அதன் விவரம்: கோர்ட் அவமதிப்பு ஏற்படும் சூழல் இருந்தபோது கோயில் நிர்வாகிகள் யாராவது ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி சொன்னார். மாலை 6 மணி வரை அவகாசம் இருந்தது. ஆனால் கோயில் நிர்வாகம் தரப்பில் யாரும் கோர்ட்டில் ஆஜராகவில்லை. அவர்கள் யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று அரசு தரப்பு வாதம் செய்தது.
அதன் பிறகே, அதாவது மாலை 6:05 மணிக்குத்தான் கோர்ட் அவமதிப்பு வழக்கை எடுத்துக்கொண்டு சிஐஎஸ்எஃப் வீரர்களுடன் சென்று தீபமேற்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். முதலில் பிறப்பித்த கோர்ட் உத்தரவை அமல்படுத்தாத காரணத்தாலும் போலீசார் போதிய பாதுகாப்பு வழங்காத காரணத்தாலும் தான் சிஐஎஸ்எஃப் வீரர்களுடன் சென்று தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி சொன்னார். ஆனால் தீபம் ஏற்றுவதை தடுக்கும் வகையில் வேண்டுமென்றே 144 தடை உத்தரவு பிறப்பித்தனர் என்று மனுதாரர் தரப்பு வாதம் செய்தது. இப்படி தொடர்ந்து காரசாரமான வாதங்கள் நடந்தன. போலீஸ் போட்ட பேயாட்டம், சட்டத்தை காலில் மிதித்த ஸ்டாலின், வானதி ஆவேசம். பாரதிய ஜனதா மகளிரணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை செயல்படுத்த வேண்டியது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் நிர்வாகத்தின் கடமையாகும். ஆனால் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக கோயில் நிர்வாகம் மேல்முறையீடு செய்தது. அதை ஏற்காத நீதிமன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும், இல்லையெனில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தது. இதையடுத்து மலையில் தீபம் ஏற்ற கோயில் நிர்வாகமும் அறநிலையத்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் உயர்நீதிமன்ற பாதுகாப்பு பணியில் உள்ள மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் உதவியுடன் தீபம் ஏற்ற மனுதாரர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. அந்த உத்தரவின் பேரில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் பாதுகாப்புடன் மலையில் தீபமேற்ற சென்ற மனுதாரர்களை தடுத்து நிறுத்தி தமிழக காவல்துறை அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. முதல்வரின் உத்தரவு இல்லாமல் காவல்துறை இதுபோன்ற அராஜகத்தில் ஈடுபட்டிருக்க வாய்ப்பில்லை. எதற்கெடுத்தாலும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என ஸ்டாலின் முழங்குகிறார். ஆனால் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாமல் அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதித்திருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் திமுக அரசின் காவல்துறை நடத்திய பேயாட்டத்தின் மூலம் திமுக அரசு இந்தி விரோத அரசு என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மை மதத்தினரின் ஓட்டுகளுக்காக பெரும்பான்மை மதத்தினரின் உணர்வுகளை கொச்சைப்படுத்தியுள்ளனர். இந்துக்கள் மதத்தின் அடிப்படையில் ஓட்டளிக்க மாட்டார்கள், மற்ற மதத்தினர் மதத்தின் அடிப்படையில் ஓட்டளிப்பார்கள். எனவே அவர்களின் மனம் நோகக்கூடாது என்பதற்காக நீதிமன்றம் உத்தரவிட்டும் இந்துக்களை, இந்து கடவுள்களை ஸ்டாலின் அவமதித்துள்ளார். தகவல் தொழில்நுட்ப உலகில் நடக்கும் அனைத்தையும் கவனித்து வரும் மக்கள் இந்து விரோத திமுக அரசுக்கு பாடம் புகட்டுவார்கள் என வானதி கூறியுள்ளார். ஸ்டாலினுக்கு தகுதி இல்லை, நாகேந்திரன் கடும் தாக்கு. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: இத்துப்போன இரும்பு கையை வைத்து சட்டம் ஒழுங்கிற்கு மொத்தமாக சமாதி கட்டிய திமுக அரசு. தென்காசி நகரின் முக்கிய சந்திப்பு பகுதியான நடுபல் சிக்னல் அருகே செங்கோட்டை நீதிமன்ற அரசு வழக்கறிஞராக பணியாற்றி வரும் முத்துக்குமாரசாமியை அவரது அலுவலகத்திற்குள்ளேயே புகுந்து மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி கொடும் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடியுள்ள சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. நகரின் மையப்பகுதியில் இப்படி ஒரு கொடூரத்தை துணிச்சலாக அரங்கேற்றும் அளவிற்கு தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடப்பதை எண்ணி திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும். கொள்ளையடிப்பது, கொலை செய்வது, போதையில் நடுரோட்டில் தெரிவது, பாலியல் ரீதியாக அத்துமீறுவது எல்லாம் சர்வ சாதாரணமாகிவிட்ட திமுக ஆட்சியில் பொதுமக்கள் முதல் ஆசிரியர்கள், அதிகாரிகள், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் என அரசு துறையில் பணியாற்றுபவர்கள் வரை அனைவரும் தங்கள் உயிரை கையில் பிடித்து கொண்டுதான் நாட்களை கடத்துகின்றனர். இதுதான் நாடு போற்றும் நல்லாட்சியின் லட்சணமா? திமுக ஆட்சியில் வழக்குகளும் கைதுகளும் என்கவுண்டர்களும் மட்டும்தான் பெருகுகின்றனவே தவிர குற்றங்கள் ஏன் என்னும் குறையவில்லை. ஆக தமிழக காவல்துறையின் ஈரல் மொத்தமாக அழுகிவிட்டது என்றுதானே பொருள். சட்டம் ஒழுங்கின் இதய துடிப்பு முழுவதுமாக நின்று போய்விட்டது என்பதுதானே அர்த்தம். இப்படி பாழாய் போன அரசு இயந்திரத்தை பழுது பார்க்காமல் அடுத்த விளம்பர ஷூட்டிங்கிற்கு நேரம் பார்த்து கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கு கடைநிலை அரசு ஊழியராக பதவி வகிக்க கூட தகுதியில்லை என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பழனிசாமிக்கு பதிலடி தர களமிறங்கிய செங்கோட்டையன். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சமீபத்தில் தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து அக்கட்சியில் இணைந்தார். இதையடுத்து செங்கோட்டையனின் சொந்த தொகுதியான கோபியில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார கூட்டத்தை நடத்தினார். கோபியில் அதிமுக செல்வாக்கை நிரூபிக்கும் வகையில் பழனிசாமியின் கூட்டம் நடத்தப்பட்டது. கூட்டத்தில் பேசிய பழனிசாமி, கோபி தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர் ஓட்டு வாங்குவதற்கு உங்களிடம் வந்தார், ராஜினாமா செய்வதற்கு உங்களிடம் கேட்டாரா என செங்கோட்டையனை கடுமையாக விமர்சித்தார். இதைத் தொடர்ந்து பழனிசாமிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கோபி தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை நடத்த செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். கோபியில் இருந்து சில தினங்களுக்கு முன் சென்னை சென்ற செங்கோட்டையன் இது தொடர்பாக தாவேகா மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். கோபியில் விஜய் பொதுக்கூட்டத்துக்கு காவல்துறை அனுமதி கிடைப்பதில் பிரச்சினை உள்ளது.
எனவே கோபிக்கு பதில் கோவையில் வரும் ஜனவரி மாதத்தில் தாவேகா மண்டல மாநாடு நடத்துவது குறித்தும் அதில் விஜயை பங்கேற்க வைப்பது குறித்தும் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவா இல்லை தாவேகாவா? அமித்ஷா முடிவுக்காக காத்திருக்கும் பன்னீர். ஜெயலலிதா மறைவுக்கு பின் பன்னீர்செல்வம் பாஜக தலைமையுடன் நல்ல நட்பில் இருந்து வருகிறார். பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டதால் தான் பழனிசாமியை முதல்வராக ஏற்று துணை முதல்வர் பதவியை ஏற்றுக்கொண்டேன் என வெளிப்படையாகவே பன்னீர்செல்வம் தெரிவித்தார். ஆனால் அதிமுக பொதுச் செயலராக பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கட்சியிலிருந்து வெளியேறும் நிலைக்கு பன்னீர்செல்வம் தள்ளப்பட்டார். மத்தியில் ஆளும் பாஜக ஆதரவு இருந்தும் அவரால் அதிமுக தலைமை பொறுப்புக்கு வர முடியவில்லை. கடந்த லோக்சபா தேர்தல் தோல்வியை தொடர்ந்து வரும் சட்டசபை தேர்தலுக்காக அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது. பன்னீர்செல்வம் மற்றும் தினகரனை கூட்டணியில் சேர்க்க பாஜக தலைமை வலியுறுத்தியும் பழனிசாமி மறுத்து வருகிறார். இதனால் பாஜகவுடனான உறவை பன்னீர்செல்வம் முறித்து கொண்டார். இதைத் தொடர்ந்து தான் நடத்தி வந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என பன்னீர்செல்வம் பெயர் மாற்றினார். பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் தனி கட்சி துவங்கி தாவேக அல்லது திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன் பன்னீர்செல்வம் டெல்லி சென்றார். கடந்த 2 நாட்களாக அங்கு முகாமிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார். இதுகுறித்து பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் கூறியதாவது: அதிமுகவில் மட்டுமல்ல, கூட்டணியில் சேர்க்கவும் பழனிசாமி மறுத்து வருகிறார். ஆனால் பொறுமையாக இருங்கள், கூட்டணியில் உங்களுக்கான தொகுதிகளை பெற்றுத் தருகிறோம் என பாஜக தலைமை கூறி வருகிறது. இதையடுத்து டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து பாஜக கூட்டணியில் இடம் கிடைக்குமா என்பதை பழனிசாமியிடம் பேசி இப்போதே உறுதிப்படுத்துங்கள், இல்லையெனில் எங்களை விட்டுவிடுங்கள் என கூறியுள்ளார். டிசம்பருக்குள் முடிவு எட்டப்படாவிட்டால் பன்னீர்செல்வம் தலைமையில் உருவாக்கப்படும் கட்சி தாவேக அல்லது திமுகவுடன் கூட்டணி அமைக்கும் என அவர் கூறினார். இந்நிலையில் சென்னை திரும்பிய பன்னீர்செல்வம் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து அரசியல் நிலவரம் குறித்து பேசினேன், நல்ல முடிவு விரைவில் வரும் என்றார். தங்கம் விலை சிறிது குறைந்தது. சர்வதேச நிலவரங்களால் இந்தியாவில் தங்கம் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. நேற்று தங்கம் விலை கிராமுக்கு 20 ரூபாய் அதிகரித்து 12,060 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரன் 96,480 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. இந்நிலையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் 96,160 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் 12,020 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் இன்று குறைந்துள்ளது. கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து சரியாக 200க்கு விற்பனையாகிறது.